வணக்கம் மக்களே! பீட்ஸா சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. அதே டைம்ல அத ஹெல்த்தியா சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ ஹெல்த்தியான பீட்ஸா தான் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு 200 கிராம்ஸ் ஓட்ஸ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட 100 கிராம்ஸ் கடலை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட், 300 கிராம்ஸ் கர்ட் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் விட்டு நல்லா போரபிள் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறேன். இது கூடவே ஃப்ளேவரிங்க்கு கொஞ்சமா ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் மேல டாப்பிங்ஸ்க்கு வந்து நம்ம இஷ்டம் தான். சிக்கன் அந்த மாரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வெஜிடேரியன்ல டோஃபு, பன்னீர் அந்த மாரியும் போய்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து மஷ்ரூம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம வந்து ஆலிவ் ஆயில்ல சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு லைட்டா டாஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது போக 3 கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம் அண்ட் கொஞ்சமா ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து ஆலிவ் ஆயில் விட்டுட்டு, அந்த பேஸ்ல ஃபுல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் பேட்டர் இருக்கு இல்லையா? அதுல கொஞ்சமா எடுத்து இதில போட்டுட்டு, ஒரு ஸ்பூன் ஏதாவது சம்திங் யூஸ் பண்ணி, அத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். பீட்ஸாவோட பேஸ் நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏத்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இத மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணணும். லோ ஃப்ளேம்ல தான் குக் பண்ணணும். அப்ப பேஸ் ஃபுல்லா குக் ஆயிடும். இத நம்ம இப்ப ஃபிளிப் பண்ணி போட்டுட்டு, இந்த மேல் போர்ஷன்ல வந்து பீட்ஸாவோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். ஸோ பீட்ஸா சாஸ் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா, நம்ம கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஹெல்த்தியர் வெர்ஷன்ங்கிறனால சீஸ் வந்து கம்மியா போடுறது தான் பெஸ்ட்டு. அண்ட் சீஸ் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மூடி சீஸ் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் அகைன் ஒரு 4 மினிட்ஸ் டூ 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அத கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்ப சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட். நிஜமாவே இந்த பீட்ஸாவோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியர் வெர்ஷன் தான். நம்ம ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லோ கார்ப்ஸ் தான். பிளஸ் கடலை மாவுலாம் சேர்த்துருக்கறனால புரோட்டீனுமே இதுல இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி ரெசிபி உங்களுக்கு வந்துச்சுன்றத சொல்லுங்க. எங்களுக்கு 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பீட்ஸா. ஹெல்த்தியர் வெர்ஷனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.